என்னம்மா ரம்யா, இவ்வளோ தைரியம் வந்துருச்சா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரஜன் வந்து எதிர்த்து பேசினாருன்றதுக்காக நீங்களும் பேசலாமா? எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கிற நீங்கள். தலைன்னு சொல்லிட்டு தலை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி இவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக மேடம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் எங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் சாதி வெறி இருக்குன்னா அதனுடைய வேரை தேடி போனீங்கன்னா அங்கே வந்து மதம் இருக்கும், மதத்தினுடைய வேரை தேடி போனீங்கன்னா அங்கே வந்து சாதி இருக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையுடைய வேரை தேடி போனீங்கன்னா அங்கே பார்வதி இருப்பாங்க, பார்வதியோடைய வேரை தேடி போனீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கும். அப்படி தான் வைஸ் வர்சா ரெண்டுமே. ஓகேவா? பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரம்யா கிட்ட போயிட்டு ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க. தலையா விக்கல்ஸ் வந்து உட்காந்து அந்த நகையை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, விக்கல்ஸை அங்கே டைவெர்ட் பண்ணணும், விக்கல்ஸ் அந்த இடத்துலேருந்து கிளப்பணும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ போயிட்டு விக்கல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்க நீ சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பார்வதி என்ன உருட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட அவள் தலையாக போய் சொல்லுவான்னு நான் நினைக்கல, அவள் கண்டஸ்டண்ட்டாக போய் சொல்லுவான்னு தான் நான் நினச்சேன். ஏண்டி அம்மா, இன்னும் எங்களை நீங்கள் பைத்தியக்காரனாக நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, ரம்யா வேறு டீம், விக்கல்ஸ் வேறு டீம். கண்டஸ்டன்ட் ரம்யா போய் விக்கல்ஸ் கிட்ட சொன்னால் விக்கல்ஸ் செய்வாரா? என்ன மைத்துக்கு செய்யணும்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அப்போ நீ போய் அங்கே என்னவா சொல்ல முடியும்? தலையாக மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும். இது பார்வதிக்கு தெரியாதா? அப்படியே வியானா கிட்ட வந்து உருட்டு, நான் வந்து தலையாலாம் சொல்லலை, அதாவது என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் தான் போய் தலையாக சொல்லிட்டா, அவளுடைய மிஸ்டேக் அது அப்படின்னு திருப்பி விடுறது. இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா பார்வதி? எச்ச. எப்படி? எச்ச. இவங்க போயிட்டு ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு யோசிக்காம இது நமக்கு என்ன ஆகும், ஏதாகும், பேக் ஃபயர் ஆகுமா, நம்ம வந்து டாஸ்கில் தலைப்பதவியை மிஸ்யூஸ் பண்ணலாமா? நார்மலாக ஆக்சுவலாக நீங்கள் தலையாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைசரை வச்சுக்கிட்டா அந்த அட்வைசர் எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்கள் சொன்னதே தப்பு. அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க. மேலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அதிகாரத்தை. டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டாஸ்கில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணுன்றதுக்காக உங்கள் தலைப்பதவியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அட்வைசரை போய் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு? இதைத்தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா. இதை வந்து பேசுனது நம்ம ரம்யா. அது இப்போ ரம்யாவுக்கு பொருந்தும். ஒன்றும் தெரியாத பாப்பா, எனக்கு தெரியாது சார், அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது கூட மேடம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார சொல்லுவாங்க. அப்போ கூட இவங்க போட்ட பிளான் ரம்யாவுக்கு தெரியும். டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது போய் அவங்க நகையை திருடுவாங்கன்றது தெரியும். இதை கேட்குறாங்க. அரோரா வந்து கேட்குறாங்க, உனக்கு இது தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்ற மாதிரி, வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எடுப்பாங்கன்னு தெரியுமா, எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாதான். இப்படியெல்லாம் சுத்தலாமா? அதுக்கு தானே வாங்குறீங்க இன்னைக்கு. ஸோ சேதுபதி கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்கள் அட்வைஸரை எதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் 2வது ப்ரோமோலையும் நடக்குது, 3வது ப்ரோமோலையும் அதுதான் நடக்குது. கேட்டால் மேடமுக்கு கோபம் வருது. கோபம் வந்து என்ன சார் நான் பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது, நான் வேணாம் சார். ரொம்ப அப்படியே இப்போ ஜுரம் வந்துருச்சு, இப்போ வந்து உடம்பு சரியில்லை ரம்யாவுக்கு. இன்றைக்கி நேற்று டாஸ்க்கு முடிஞ்ச பிறகுலாம் நல்லா இருந்தாங்க ரம்யா, இன்றைக்கி வீக்கெண்ட் வந்தோடனே உடம்பு சரியில்லை. எப்படி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க கேரக்டரை டக்குன்னு? அவர் கேட்டாப்புல, இந்த டயர்டாக இருக்கேன், சோகமாக இருக்கேன், உடம்பு சரியில்லை, இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசணுன்னா பேசாதீங்க அப்படின்னோடனே மேடமுக்கு வேமா சூசு வந்துருச்சு, வெக்கமானும் சூடு சொரணம் வந்துருச்சு. வந்தோடனே சார் நான் இங்கே இல்லை சார், நான் கிளம்புறேன் சார், நான் வீட்டுக்கு போகிறேன் சார். ஓ அவ்வளோ பெரிய தௌலத்தா நீ? இப்போ நீங்கள் போகிறேன்னு சொன்னால் ஐயோ போகாதீங்க உங்களை கெஞ்சுவாங்க நீங்கள் நினச்சிட்டீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏம்மா முன்னெல்லாம் இங்கே யாருமே இருக்கவே சொல்லலை, ஏன்னா பாவம் அவங்களும் எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க இந்த கண்டஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு. யாராக இருந்தாலும் இனிமேல் விஜய் சேதுபதி அப்படி தான் பேசுவார். உங்களெல்லாம் யாரும் வந்து இங்கே இருக்க சொல்ல, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. சரிங்க சார் நான் போகிறேன் சார் அப்படின்ட்டாங்க மேடம். போன உடனே சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா பிக் பாஸ் கிட்ட சொல்லி டோரை திறந்து வச்சிட்டாப்புல. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக அந்த டோர் திறந்து இருக்குதான். சாண்ட்ராவும் பிரஜனும் போய் தான் ரம்யா கிட்ட பேசியிருக்காங்க போகாது அப்படின்னு சொல்லி.
மேடம் விறுவிறுன்னு போகிறாங்க, பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவாங்களா? வரவே இல்லையாங்க. என்ன அவ்வளோதான் பேசினேன், அப்புறம் போக வேண்டியதானே வெளியில். அவ்வளோதான், சூடு சொரணை அங்கே இல்லை, போயிடுச்சு. எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு, எதுக்கு இந்த பண்டா? உன்னுடைய அதிகாரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணதே தப்பு. நமக்கு எதுக்கு சூடு சொரணெல்லாம் வரணும்னு கேட்குறேன். தப்பு பண்ணால் அங்கே அசிங்கப்பட்டு தான் ஆகணும், அங்கே பேச்சு வாங்கி தான் ஆகணும். அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுல்ல நம்ம. உடம்பு சரியில்லைன்னு ஒரு ட்ராமாவை போட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்த புதுசில் இருந்து. அப்படியே பொத்தி கூப்பிட்டு வராங்க. ரம்யா என்னைக்கோ வெளில போக வேண்டிய ஆளுங்க, இப்போ வரைக்கும் அந்த ரம்யாவை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா என்ன காரணம்னே தெரியல மக்களுக்கு. பிரஜனை அனுப்புறீங்க, பிரஜன் போக வேண்டிய ஆளா? ரம்யாவெல்லாம் நீங்கள் நாமினேஷனுக்கு போடாமல் தலையாக்கி ஒரு வாரம் தப்பிக்க வச்சு அடுத்த வாரம் தலை போட்டிலையும் மேடம் வந்து கலந்துப்பாங்க. இதில் இவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் வேறு. இந்த வாரத்தில் ரம்யாவுக்கு நடந்த ஒரே விஷயம், ரம்யா வந்து தலையாக இருக்கும்போது அவங்க பேச்சை யாரும் கேட்கல, கத்திக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும்தான் நடந்துச்சே தவிர்த்து அந்த டீமில் அவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக தன்னுடைய டீமுக்கு ஃபேவரிசமாக நடந்துக்கிறதுக்கு தன்னுடைய தலை போஸ்டிங்கை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் அந்த ஆள் வேறு அம்மா சத்தியன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல, யார் விக்கல்ஸு. அவருக்குமே தெரியாது ரம்யா இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. அவர் வேணான்ட்டார். அதுக்கப்புறமா எனக்கு அந்த போஸ்டிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோ வேலை தேவையா நமக்கு? பில்டப் கொடுக்குறீங்க, பில்டப் கொடுத்தா போகணும்ல வெளியில், ஏன் போகலை? இனிமே பேச முடியுமா? யார் மூஞ்சியாச்சும் உங்களால் பார்க்க முடியுமா? ஒரு நல்ல தலை அப்படின்னு எல்லாரும் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. போட்டு உடஸ்டாப்பில் விஜய் சேதுபதி. ஸோ இது வந்து அடுத்த ப்ரோமோவில் நடந்த விஷயம். ஸோ இன்னும் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.